கன்னி ராசிக்காரர்களே, உலகம் இன்று உங்களுக்காக ஒரு மிக ஆழமான செய்தியை வைத்திருக்கிறது. இந்த காணொளியில் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறி இது. கன்னி ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. இது புதன் பகவானின் ஆட்சியில் இருக்கும் ஞானத்தின் ராசி. அறிவு, ஒழுக்கம், பொறுப்பு, நேர்மை, சிறிய விஷயங்களை கூட கவனிக்கும் திறன், இவை அனைத்தும் உங்கள் அடையாளங்கள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் முழு மனதோடு செய்வீர்கள். யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்று நினைப்பீர்கள். மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட நீங்கள் கவனிப்பீர்கள். உங்களை நம்பி வரும் மனிதர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். ஆனால் இந்த நல்ல குணங்களால் தான் வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளையும் சந்தித்திருக்கலாம். நீங்கள் செய்த நன்மைக்கு பல நேரங்களில் நன்றி கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் உண்மையாக நம்பிய மனிதர்களே உங்களை ஏமாற்றியிருக்கலாம். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைத்திருக்கலாம். பலமுறை நான் இவ்வளவு நேர்மையாக வாழ்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தாமதம் என்று மனதிற்குள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று உலகம் உங்களிடம் சொல்லும் செய்தி ஒன்று: நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. கன்னி ராசிக்காரர்களே, புதன் பகவானின் தற்போதைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள் மற்றும் புதிய முன்னேற்றங்களை ஈர்க்க தொடங்கியுள்ளது. நீங்கள் காத்திருந்த ஒரு மனிதர், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை, நீங்கள் கனவு கண்ட ஒரு முன்னேற்றம், நீங்கள் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்ட ஒரு ஆசீர்வாதம், இவற்றில் ஏதாவது ஒன்று மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறது. கடந்த சில வாரங்களாக உங்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில மனிதர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சிலர் எந்த காரணமும் இல்லாமல் விலகியிருக்கலாம். சில வேலைக்குள் திடீரென முடிவெடுத்திருக்கலாம். சில புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல், ஏன் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு உங்கள் மனதில் தோன்றியிருக்கலாம். இவை அனைத்தும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல. உலகம் உங்களுக்காக ஒரு புதிய கதவை திறக்க தயாராக இருப்பதற்கான அறிகுறிகள். கன்னி ராசிக்காரர்களே, இந்த உலகம் ஒருபோதும் உழைப்பை வீணாக்குவதில்லை, நேர்மையை மறப்பதில்லை. பொறுமையை சோதிக்கலாம், ஆனால் அதற்கான பலனை சரியான நேரத்தில் பல மடங்காக திருப்பி கொடுக்கும். அந்த நேரம்தான் இப்போது மெதுவாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உலகம் உங்களுக்காக அனுப்பப் போகும் அந்த மனிதர் யார்? அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வருகிறார்? எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள்? அந்த சந்திப்பு எங்கே நிகழப்போகிறது? உலகம் அனுப்பும் 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகள் என்ன? நீங்கள் தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தவறுகள் என்ன? இறுதியாக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் உலகின் இறுதி செய்தி என்ன? கன்னி ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஒவ்வொரு நொடியும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கும் நீங்கள் அறியப்போகும் ஒரு தகவல் கூட உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக காரணமாக இருக்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், புதிய செல்வம், புதிய நிம்மதி மற்றும் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறார். அந்த மனிதர் யார்? ஏன் உலகம் அவரை உங்களை நோக்கி அனுப்புகிறது? உங்கள் வாழ்க்கையில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது? வாருங்கள், பிரபஞ்சம் மறைத்து வைத்திருக்கும் அந்த மிகப்பெரிய ரகசியத்தை இப்போது ஒன்றாக பார்க்கலாம். உலகம் உங்களுக்காக அனுப்பப் போகும் அந்த மனிதர் யார்? கன்னி ராசிக்காரர்களே, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: அந்த மனிதர் யார்? ஏன் அவர் என் வாழ்க்கைக்குள் வருகிறார்? அவரால் ஏன் மாற்றம் ஏற்பட போகிறது? இந்த கேள்விக்கான பதில் வெறும் ஜோதிட கணிப்பில் இல்லை, அது உங்கள் விதியின் ஆழத்தில் மறைந்து கிடக்கிறது. உலகம் யாரையும் காரணமின்றி நம் வாழ்க்கைக்குள் அனுப்புவதில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஒவ்வொரு சந்திப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சிலர் நமக்கு அனுபவத்தை தர வருகிறார்கள். சிலர் நமக்கு நினைவாக மட்டும் இருந்து செல்கிறார்கள். ஆனால் மிக அரிதாக சிலர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்ற வருகிறார்கள். தற்போது கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகும் இந்த மனிதர் அந்த அரிதான வகையை சேர்ந்தவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டும் இருக்கப் போவதில்லை. உங்கள் எதிர்காலத்தின் மிக முக்கியமான அங்கமாக மாறப்போகிறார். கன்னி ராசிக்காரர்களே, மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா?
பொறுப்பு உணர்வு, நேர்மை, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு. நீங்கள் ஒருவரிடம் அன்பு வைத்தால் முழு மனதோடு இருப்பீர்கள். ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டால் முழுமையாக முடிப்பீர்கள். யாரையும் ஏமாற்ற வேண்டாம் என்று நினைக்க மாட்டீர்கள். ஆனால் இதோ காரணத்தினாலே தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிகமாக ஏமாற்றங்களையும் சந்தித்திருக்கலாம். உங்களுடைய நல்ல மனதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். உங்களுடைய அமைதியை பலர் பலவீனமாக நினைத்திருக்கலாம். உங்களுடைய தியாகங்களை யாரும் கவனிக்காமல் போயிருக்கலாம். அதனால தான் உலகம் இப்போது உங்களுக்கு அனுப்பப் போகும் அந்த மனிதர் மிகவும் விசித்திரமாக இருப்பார். அவர் உங்கள் உழைப்பை மதிப்பார், உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்வார், உங்கள் பேச்சை செய்த தியாகங்களை கூட உணர்வார். உங்களுடைய மௌனத்தின் பின்னால் இருக்கும் உண்மையை அன்பையும் அறிந்து கொள்வார். அவர் உங்களை மாற்ற முயற்சிக்க மாட்டார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வார். அதனால தான் இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல. இது விதியால் முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு சந்திப்பு. சிலருக்கு இந்த மனிதர் காதலாக வரலாம், சிலருக்கு நண்பராக வரலாம், சிலருக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஆதரவாக வரலாம், சிலருக்கு வாழ்க்கையை உயர்த்தும் வழிகாட்டியாக வரலாம். ஆனால் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவருடைய வருகை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். புதன் பகவானின் தற்போதைய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையின் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் இணைக்க தொடங்கியுள்ளது. நீங்கள் நினைப்பதை விட அதிகமான மக்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நேர்மை, உங்கள் பொறுப்பு, உங்கள் உழைப்பு, உங்கள் நம்பகத்தன்மை இவை அனைத்தும் ஒருவரின் மனதில் மிகப்பெரிய மதிப்பை உருவாக்கியிருக்கலாம். ஒருவேளை அந்த மனிதர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் உங்கள் வேலை தொடர்பான இடத்தில் இருக்கலாம். ஒருவேளை குடும்ப நண்பராக இருக்கலாம். ஒருவேளை சமீபத்தில் நீங்கள் சந்தித்த ஒருவனாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மற்றும் உறுதி, உலகம் அவரை உங்களிடம் கொண்டு வர தொடங்கிவிட்டது. கன்னிராசிக்காரரே, இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக வரும் மனிதர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய அறிமுகம் கூட வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடும். ஒரு சாதாரண உரையாடல் கூட உங்கள் விதியை மாற்றிவிடலாம். ஒரு எதிர்பாராத சந்திப்பு கூட உங்கள் எதிர்காலத்தை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடும். உங்களை நோக்கி வரப்போகும் அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையின் நிம்மதி, முன்னேற்றம், அன்பு மற்றும் புதிய தொடக்கங்களை கொண்டு வரக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அவர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருப்பார்? ஏன் சில குறிப்பிட்ட ராசிகள் மட்டும் கன்னி ராசியின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார்கள்? உலகம் தேர்ந்தெடுத்திருக்கும் அந்த ராசிகள் என்ன? அந்த மிகப்பெரிய ரகசியத்தை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசிக்காரர்களை அதிர்ஷ்டம் தரும் ராசிகள் யார்? கன்னி ராசிக்காரருக்கு கடந்த பகுதியில் உள்ள வாழ்க்கைக்குள் வரப்போகும் அந்த முக்கியமான மனிதரை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் காணப்போகிறோம். அந்த மனிதர் எந்த ராசியை சேர்ந்தவராக இருக்கலாம்? ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசியோடு இயற்கையாகவே ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு இருக்கும். சில ராசிகள் நமக்கு அனுபவத்தை தரும், சில ராசிகள் நமக்கு பாடத்தை கற்றுத்தரும். ஆனால் சில ராசிகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும். கன்னிராசி என்பது பூமி தத்துவ ராசி. நிலைத்தன்மை, பொறுப்பு, அறிவு, ஒழுக்கம், பொறுமை இவை அனைத்தும் உங்கள் இயல்பு. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த மனிதரும் உங்கள் மனதையும் உங்களுடைய உழைப்பையும் புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். உலகம் தற்போது உங்களுக்காக மிகவும் வலுவாக இணைக்கக்கூடிய 3 முக்கியமான ராசிகளை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி நிலையான மகிழ்ச்சியை தரும் உறவு. கன்னி ராசிக்கும் ரிஷபராசிக்கும் இடையேயான தொடர்பு மிகவும் வலிமையானது. ஏனென்றால் இரண்டுமே பூமி தத்துவ ராசிகள். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள், அவர்களை பொறுமையோடு அதை நிறைவேற்றுவார்கள். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீர்கள், அவர் பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவார்கள். இந்த 2 ராசிகளும் இணைந்தால் வாழ்க்கையில் அமைதி, நம்பிக்கை மற்றும் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும். ரிஷபராசினர் உங்கள் உழைப்பை மதிப்பார்கள், உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள், உங்களை மாற்ற முயற்சிக்க மாட்டார்கள். அதனால தான் உலகம் பல கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ரிஷபராசிக்காரர்களையும் ஒரு முக்கியமான ஆசீர்வாதமாக அனுப்புகிறது. மகர ராசி வெற்றியின் கூட்டாளி. மகர ராசினர் உழைப்பையும் ஒழுக்கத்தையும் அதிகமாக மதிப்பார்கள். அதனால தான் கன்னிராசினரோடு அவர்களுக்கு ஒரு இயற்கையான இணைப்பு உருவாகிறது. நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குவீர்கள், அவர்கள் அதை வெற்றியாக மாற்ற உதவுவார்கள். நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள், அவர்கள் உங்களுடன் தோள் கொடுத்து நிற்பார்கள். இந்த 2 ராசிகளும் இணைந்தால் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் மரியாதையும் அதிகரிக்கும். அதனால தான் மகர ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறலாம். கடகராசி மன அமைதியையும் தரும் உறவு. கன்னிராசினர் அறிவால் வாழ்வார்கள், கடகராசினர் இதயத்தால் வாழ்வார்கள். இந்த 2 ஆற்றல்களும் இணைந்தால் வாழ்க்கையில் ஒரு அழகான சமநிலை உருவாகும். நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள், அவர்கள் அன்பையும் ஆறுதலையும் தருவார்கள்.
நீங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவீர்கள். அவர்கள் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். இந்த உறவு காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, குடும்ப உருவாக இருந்தாலும் சரி, நீண்ட கால நிலைத்து நிற்கும் சக்தியை கொண்டிருக்கும். உலகம் மறைமுகமாக ரகசியம் கன்னி ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரின் ராசி மட்டுமே முக்கியமல்ல, அவரின் மனமும் முக்கியம், அவரின் குணமும் முக்கியம், அவரின் உண்மையான அன்பும் முக்கியம். ஆனால் உலகில் சில குறிப்பிட்ட ஆற்றல்களை ஒன்றோடு ஒன்று இணைக்க விரும்புகிறது. அதனால தான் இந்த ராசிகள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் சந்தித்த ஒருவர் இந்த ராசியில் ஒருவராக இருக்கலாம். ஒருவேளை இன்னும் சில நாட்களில் நீங்கள் சந்திக்கப் போகும் மனிதரும் இந்த ராசி சேர்ந்தவராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களின் வருகையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வெறும் மனிதர்களாக வரவில்லை, பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வருகிறார்கள். ஆனால் அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள்? வேலை தொடர்பான இடத்திலோ, ஒரு ஆன்மீக பயணத்திலோ, குடும்பத்தின் மூலம் அறிமுகமாகிறாரா, அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு தருணத்திலேயே? அந்த மிகப்பெரிய ரகசியத்தை அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்க்கலாம். அந்த மனிதரை நீங்கள் எங்கே சந்திக்கப் போகிறீர்கள்? கன்னி ராசிக்காரர்களே, கடந்த பகுதி உங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு பற்றி வரக்கூடிய ராசிகளை பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இதுதான்: இந்த மனிதர் எங்கே இருக்கிறார்? நான் அவரை எப்போது சந்திக்கப் போகிறேன்? பிரபஞ்சம் அந்த சந்திப்பை எப்படி ஏற்படுத்தப் போகிறது? இந்த கேள்விக்கான பதிலை என்பது நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான சந்திப்புகள் பெரும்பாலான திட்டமிடாமல் நடக்கின்றன. நீங்கள் தேடிச் செல்லும் இடத்தில் அல்ல, உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் உங்களை அழைத்து செல்லும் இடங்களில்தான். அதனால தான் இந்த சந்திப்பு மிகவும் வித்தியாசமாக இருக்கப் போகிறது. வேலை மற்றும் தொழில் தொடர்பான இடங்கள். கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய பொறுப்புணர்வு. எந்த வேலையும் முழு அர்ப்பணிப்போடு செய்வீர்கள். அதனால தான் உங்களுக்கான மிக முக்கியமான சந்திப்புகள் வேலை மற்றும் தொழில் சார்ந்த இடங்களில் உருவாக வாய்ப்பு அதிகம். ஒரு புதிய அலுவலகம், ஒரு புதிய பயிற்சி வகுப்பு, ஒரு தொழில் கூட்டணி, ஒரு கருத்தரங்க, ஒரு முக்கியமான திட்டம், இவற்றில் ஏதாவது ஒன்றின் போது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மனிதர் அறிமுகமாகலாம். முதலில் அது ஒரு சாதாரண வேலை தொடர்பாக தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதரவாக மாறலாம். கல்வி மற்றும் அறிவு சார்ந்த இடங்களில் கன்னி ராசிக்காரர்களின் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள். அதனால் சில முக்கியமான சந்திப்புகள் கல்வி சார்ந்த சூழலையும் உருவாகலாம். ஒரு பயிற்சி மையம், ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஒரு கருத்தரங்கு, ஒரு திறன் மேம்பாட்டு வகுப்பு அல்லது ஒரு ஆன்லைன் கற்றல் நிகழ்ச்சி, இவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போக்கும் மனிதர் அறிமுகமாகலாம். உலகம் சில நேரங்களில் அறிவின் பாதையிலேயே விதியை இணைக்கிறது. ஆன்மீக பயணங்களில் மற்றும் கோவில் தரிசனம். புதன் பகவானின் அருள் பெற்ற கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் சில முக்கியமான சந்திப்புகள் கோவில் தரிசனம், யாத்திரை அல்லது ஆன்மீக நிகழ்ச்சிகளின் போது உருவாகலாம். ஒரு எதிர்பாராத தரிசனம், ஒரு பக்தி நிகழ்ச்சி, ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, ஒரு புனித பயணம், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இடமாக மாறலாம். சமூக வலைதளங்கள் மற்றும் டிஜிட்டல் உலகம். இன்றைய காலகட்டத்தின் பல முக்கியமான உறவுகள் ஒரு சிறிய செய்தியில் இருந்தே தொடங்குகின்றன. ஒரு சாதாரண கமெண்ட், ஒரு நண்பர் கோரிக்கை, ஒரு வாழ்த்து, ஒரு தொழில் தொடர்பான செய்தி, ஒரு எதிர்பாராத உரையாடல், இவற்றில் ஒன்று உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உறவாக மாறக்கூடும். கன்னிராசிக்காரர்களே, சமீபத்தில் உங்களுக்கு வரும் புதிய தொடர்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உலகம் சில நேரங்களில் டிஜிட்டல் உலகத்தின் மூலமாகவே விதியை எழுதுகிறது. பழைய மனிதர்கள் மீண்டும் வரலாம். இது மிகவும் முக்கியமான அறிகுறி. உலகம் எப்போதும் புதிய மனிதர்களை மற்றும் அனுப்பப் போவதில்லை. சில நேரங்களில் பழைய மனிதர்களையே புதிய நோக்கத்தோடு மீண்டும் அனுப்பும். பல வருடங்களாக பேசாத நண்பர், பழைய வேலை தொடர்பு, பழைய வகுப்பு தோழர், நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத ஒருவர், இவர்கள் திடீரென்று மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம். அவர்களின் வருகையை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் இந்த முறை அவர்கள் வருவதற்கான காரணம் வேறாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கலாம். அவரை எப்படி அடையாளம் காண்பது? அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது உங்கள் மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும். அவருடன் பேசும்போதே பாதுகாப்பாக உணர்வீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இருக்காது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஊக்கத்தை தரும். மிக முக்கியமானவரை அவரை சந்தித்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயே நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அடையாளம். கன்னிராசினரே, உங்கள் வாழ்க்கையின் தற்போது புதியதாக வரும் மனிதர்களை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் அவர்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையின் விதியை மாற்றும் சக்தியுடன் வந்திருக்கலாம். ஆனால் அந்த மனிதர் ஒருவருக்கு முன்பாக உலகம் சில ரகசிய அறிகுறிகளை அனுப்பும்.
அந்த அறிகுறிகள் என்ன? ஏன் சில எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களில் படுகின்றன? ஏன் சில கனவுகள் தொடர்ந்து வருகின்றன? ஏன் காரணமே இல்லாமல் உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது? பிரபஞ்சம் அனுப்பும் அந்த 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகளை அடுத்த பகுதியில் மிக விரிவாக காணலாம். 5 சக்தி வாய்ந்த அறிகுறிகள். கன்னிராசிக்காரர்களை, கடந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கை மாற்றப்போகும் அந்த மனிதரையும் நீங்கள் எங்கே சந்திக்கப் போகும் வாய்ப்புள்ளது என்பதையும் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி பேசப் போகிறோம். ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கான முன்பாக, ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்பாக உலகம் எப்பொழுதும் சில அறிகுறிகளை அனுப்பும். அந்த அறிகுறிகளை கவனிப்பவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதை அலட்சியப்படுத்துபவர்கள் பின்னர் அது வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை உணர்கிறார்கள். தற்போது கன்னிராசினராகிய உங்களுக்கு பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகளை பார்க்கலாம். முதல் அறிகுறி, ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது. சமீப காலமாக சில எண்கள் உங்கள் கண்களில் அடிபடுகிறதா? கடிகாரத்தில் பார்க்கும்போது, வாகனங்கள் எண்களில் பார்க்கும்போது, தொலைபேசி எண்களில் பார்க்கும்போது எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அது வெறும் தற்செயல் அல்ல என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. உலகம் உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதம் நுழையப் போகிறது என்று சைகை காட்டுகிறது. இரண்டாவது அறிகுறி, எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வருவது. கன்னிராசினரே, நீங்கள் தேடாமல் இருந்தாலும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஒரு புதிய வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல தொழில் தொடர்பு, ஒரு முக்கியமான அழைப்பு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, ஒரு புதிய அறிமுகம், இவை அனைத்தும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இவற்றில் ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறக்கூடும். அவற்றை அலட்சியப்படுத்தாதீர்கள். மூன்றாவது அறிகுறி, மனதில் காரணமில்லாத அமைதி உருவாகுவது. சில நாட்களாக எந்த காரணமும் இல்லாமல் மனதில் ஒரு புதிய அமைதி தோன்றுகிறதா? பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கிறதா? அப்படியானால் அது சாதாரண உணர்வு அல்ல. உங்கள் ஆன்மா உங்களை விட முன்னதாக வரப்போகும் நல்ல மாற்றத்தை உணர ஆரம்பித்திருக்கிறது. உலகம் நேர்மறை ஆற்றல் உங்கள் வாழ்க்கையை தொட ஆரம்பித்து விட்டது. நான்காவது அறிகுறி, ஒரே கனவுகள் மீண்டும் மீண்டும் வருவது. சிலருக்கு ஒரே மாதிரியான கனவுகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். ஒரே மனிதர், ஒரே இடம், ஒரே புதிய வீடு, ஒரு புதிய வேலை, ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அல்லது ஒரு பெரிய வெற்றி, இவை மீண்டும் மீண்டும் கனவில் தோன்றலாம். கன்னிராசினரே, உங்கள் ஆழ்மனம் உங்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே உணர ஆரம்பித்திருக்கும். அதனால தான் இந்த கனவுகள் தொடர்ந்து வருகின்ற 5வது அறிகுறி, உள்ளுணர்வு மிகவும் தெளிவாக மாறுவது. இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறி. சமீப காலமாக சில மனிதர்களை பார்த்தவுடன் அவர்களை பற்றி ஒரு உணர்வு வருகிறதா? சில முடிவுகள் சரியா தவறா என்பதை மனம் தெளிவாக சொல்கிறதா? ஒரு பாதை உங்களுக்காக நல்லதா என்பதை யோசிக்காமலேயே உணர முடிகிறதா? அப்படியானால் உங்கள் உள்ளுணர்வு விழித்தெழ ஆரம்பித்து விட்டது. உலகம் முதலில் பேசுவது நமது உள்ளுணர்வின் மூலமாகத்தான். அதை புறக்கணிக்காதீர்கள். அதை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை நோக்கி வரப்போகும் அந்த மனிதரை முதலில் அடையாளம் காண்பது உங்கள் கண்கள் அல்ல என உங்கள் உள்ளுணர்வு தான். கன்னிராசினரே, இந்த 5 அறிகுறிகள், 2 அல்லது 3 அறிகுறிகள் கூட தற்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் வாசலில் நிற்கிறீர்கள். உலகம் ஏற்கனவே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். உலகம் வாய்ப்புகளை கொடுக்கும். அதை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. அதனால் தான் அடுத்த பகுதியில் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் இழக்கச் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். கன்னிராசினர்கள் செய்யும் சில தவறுகள். விதி கொடுத்த பொன்னான ஆசீர்வாதங்களை கையில் இருந்து நழுவ விடுகிறார்கள். அந்த தவறுகள் என்ன? அவற்றை எப்படி தவிர்ப்பது? கன்னிராசினரே, செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறுகள். கன்னிராசினரே, இதுவரை உலகம் உங்களுக்கு அனுப்பியிருக்கும் அறிகுறிகளை, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த முக்கியமான மனிதர்களையும் பற்றி பார்த்தோம். ஆனால் இப்போது ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். விதி ஒரு புதிய பாதையை திறக்கலாம். புதன் பகவான் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நிற்க செய்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பல கன்னிராசினர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை இழக்கிறார்கள். அதற்கு காரணம் அதிர்ஷ்டமில்லாதது அல்ல, அவர்களுடைய சில பழக்க வழக்கங்கள் தான். இன்னைக்கும் அந்த வழக்கங்களை பற்றி நேர்மையாக பேசுகிறோம். ஏனென்றால் இந்த தவறுகள் நீங்கள் சரி செய்தால் மட்டுமே உலகம் உங்களுக்காக வைத்திருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியும். முதல் தவறு, எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பது. கன்னிராசினர்களின் மிகப்பெரிய பலம் அறிவு. ஆனால் அதுவே சில நேரங்களில் பலவீனமாக மாறிவிடுகிறது.
ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் 10 முறை யோசிப்பார்கள். ஒரு மனிதரை நம்புவதற்கு முன் 100 முறை ஆராய்வார்கள். ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதில் குறைகளை தேட ஆரம்பிப்பார்கள். இதனால் பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் கையை விட்டு நழுவச் செல்லும். உலகம் உங்களிடம் சொல்வது ஒன்று, அனைத்து பதில்களும் கிடைத்த பிறகு தான் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கிறதா? சில நேரங்களில் முதல் படி அடி வைத்து பிறகு தான் வழி தெளிவாகும். இரண்டாவது தவறு, உங்களையே அதிகமாக விமர்சிப்பது. கன்னிராசினரே, நீங்கள் மற்றவர்களை விட உங்களையே அதிகமாக குறை சொல்லிக் கொள்வீர்கள். இன்னும் நன்றாக செய்திருக்கலாம், நான் போதுமானவள் இல்லை, என்னால் முடியும் என்ற எண்ணங்களே அடிக்கடி வரலாம். ஆனால் உண்மையிலே உங்களிடம் இருக்கும் திறமையை விட நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உலகம் உங்களை நம்புகிறது, அதனால் தான் புதிய வாய்ப்புகளை அனுப்புகிறது. முதலிலேயே நீங்கள் உங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது தவறு, உணர்வுகளை மனதிற்குள் வைத்து கொள்வது. நீங்கள் அதிகமாக பேசுபவர் அல்ல. உங்கள் வேதனையை, உங்கள் கவலையை, உங்கள் ஆசைகளை உங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களை உண்மையாக நேசிக்க வரப்போகும் மனிதர் உங்கள் மனதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவரிடம் உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். நல்ல உறவுகள் மனம் திறந்த உரையாடலை வளர்கின்றன. நான்காவது தவறு, எல்லோருக்கும் உதவி செய்து உங்களை மறைத்து விடுகிறது. கன்னிராசிக்காரர்களே, நல்ல மனம் அனைவருக்கும் தெரியும். யாராவது உதவி கேட்டால் உங்கள் வேலையை விட்டுவிட்டு கூட உதவீர்கள். ஆனால் உங்களுக்கான நேரம் ஒதுக்க மறந்து விடுவீர்கள். உங்கள் உடல் நலம், உங்கள் மன நிம்மதி, உங்கள் கனவுகள் இவையும் முக்கியமானவை. மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் விளக்கு தன்மையும் எரித்து கொண்டிருக்கும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். உங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவது தவறு, பிரபஞ்சம் அனுப்பும் சிறிய அறிகுறிகள் கவனிக்காமல் விடுவதில் மிகவும் முக்கியமானது. உலகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன் பல சிறிய செய்கைகளை அனுப்பும். ஒரு புதிய மனிதர், ஒரு எதிர்பாராத அழைப்பு, ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு புதிய சிந்தனை, ஒரு மீண்டும் மீண்டும் தோன்றும் அறிகுறி. இவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கும் சாவியாக இருக்கலாம். ஆனால் கன்னிராசிக்காரர்களே, சில நேரங்களில் அவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த தவறை இனிமேல் செய்யாதீர்கள். சிறிய மாற்றங்களையும் கவனியுங்கள், சிறிய வாய்ப்புகளையும் மதியுங்கள். ஏனென்றால் அவற்றில் தான் மிகப்பெரிய வெற்றி மறைந்திருக்கலாம். கன்னிராசினரே, உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்க நல்ல மாற்றங்களை கவனமாக பாருங்கள். புதிய மனிதர்களை மதியுங்கள். புதிய வாய்ப்புகளை வரவேற்க தயாராக இருங்கள். உங்களுக்குள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. இந்த கேள்வி, இந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஏன் வருகிறார்? இந்த சந்திப்பின் உண்மையான நோக்கம் என்ன? அடுத்த சில மாதங்களில் உங்கள் விதியில் என்ன மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது? உலகம் உங்களிடம் சொல்ல விரும்பும் இறுதி செய்தி என்ன? இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான ரகசியத்தை அடுத்த மற்றும் இறுதி பகுதி மிக ஆழமாக பார்க்கலாம். ஏனென்றால் அந்த செய்தித்தான் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை முழுமையாக மாற்றப் போகிறது. பிரபஞ்சத்தின் இறுதி செய்தி, கன்னிராசியின் புதிய அத்தியாயம். கன்னிராசினரே, கடந்த 6 மாதங்களாக நாம் ஒரு மிக ஆழமான ஆன்மீக பயணத்தில் ஒன்றாக பயணித்தோம். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் புதிய மனிதரை பற்றி பார்த்தோம். அவரை நீங்கள் எங்கோ சந்திக்கப் போகிறீர்கள் என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். உலகம் அனுப்பும் அறிகுறிகளை பற்றி பார்த்தோம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளையும் புரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது நாம் இந்த முழு பயணத்தின் மிக முக்கியமான தருணத்தை அடைந்திருக்கலாம். ஏனென்றால் இப்போ நான் சொல்லப்படும் விஷயம் வெறும் ஜோதிட தகவல் அல்ல. இது பிரபஞ்சம் கன்னிராசிக்காரர்களே அனுப்பும் ஒரு நேரடியான செய்தி. கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த மனிதர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கப் போவதில்லை. அவர் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகிறார். நீங்கள் பல வருடங்களாக அமைதியாக செய்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய பலனை உங்களிடம் கொண்டு வரப்போகிறார். நீங்கள் இழந்த பொருட்களையும் நம்பிக்கையும் மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களையும் தெளிவான பாதையை காட்டப் போகிறார். மிக முக்கியமாக, நீங்கள் உண்மையில் எவ்வளவு மதிப்புமிக்க மனிதர் என்பதையும் உங்களுக்கே உணர்த்தப் போகிறார். கன்னிராசினரே, நீங்கள் வெயிலில் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்குள் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையும் ஆசைகளையும் மட்டும் பல நேரங்களில் தள்ளி போடுவீர்கள். மற்றவர்களின் கனவுகளை நிறைவேற்ற உதவுவீர்கள். ஆனால் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற காத்திருப்பீர்கள். உங்களை இந்த நல்ல மனதை பிரபஞ்சம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையையும் அது மறக்கவில்லை. நீங்கள் காட்டிய ஒவ்வொரு நேர்மையும் அது மறக்கவில்லை.
நீங்கள் அமைதியாக சுமந்த ஒவ்வொரு வேதனையையும் அது மறக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்க முடிவு செய்துள்ளது. ஒரு உணர்வையும் மட்டுமே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் வாழ்க்கையில் சில சோதனைகளை கொடுக்கும். சில மனிதர்களை விலகுவார்கள், சில திட்டங்கள் தாமதமாகும், சில கதவுகளை மூடப்படும். ஆனால் அதற்காக மனம் முடியாதீர்கள். ஏனென்றால் உலகம் ஒரு கதவை மூடும்போது அதைவிட சிறந்த கதவை திறக்காமல் இருப்பதில்லை. கன்னிராசினரே, இப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை இருக்கிறது. இனி வரும் நாட்களில் நீங்கள் சந்திருக்கும் மனிதர்களை கவனமாக பாருங்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை நம்புங்கள். உங்களை மதிக்கும் உறவுகளை பாதுகாப்பாக கொள்ளுங்கள். உங்களை உழைப்பை புரிந்து கொள்ளும் மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மனிதர்களில் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும். உலகம் தற்போது உங்களிடம் சொல்லுவது இதுதான்: கன்னிராசினரே, உன்னுடைய காத்திருப்பு முடிவடையப் போகிறது. உன்னுடைய உழைப்பின் பலன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ இழந்த நிம்மதி மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போது ஆரம்பமாகப் போகிறது. உனக்காக நான் ஒரு மனிதரை, ஒரு வாய்ப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். அதை வரவேற்க தயாராக இரு. இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் உலகின் அருளால் வழிநடத்தப்படுகிறேன். எனக்காக வர வேண்டிய அனைத்தும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. என் வாழ்க்கை நிம்மதி, வெற்றி, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மதிப்பு மிக்கவன், நான் வெற்றிக்காக பிறந்தவன். இந்த உறுதிமொழியை தினமும் சொல்லுங்கள். உங்கள் மனதை நேர்மையாக வைத்திருந்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்களையும் முழு நம்பிக்கையோடு வரவேற்றுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வரவேற்க தயாராக இருங்கள். கன்னிராசினரே, இந்த முழு பதிவின் இறுதியில் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உலகம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் எதையும் காரணமின்றி நிகழ்த்தப் போவதில்லை. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு காரணம் உண்டு. நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணிற்கும் ஒரு பதில் உண்டு. நீங்கள் காத்திருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு சரியான நேரம் உண்டு. இன்றைக்கு நான் கூறிய இந்த தகவலை உங்கள் மனதோடு இருந்திருந்தால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நம்புங்கள். கண்டிப்பாக உலகம் தன்னுடைய ஒரு ரூபத்தில் ஒரு புதிய உறவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப் போகிறது. அந்த உறவு காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், உங்கள் உழைப்பை உண்மையாக மதிக்கும் ஒரு மனிதராக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம், உங்கள் கனவுகளை நனவாக்க உதவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மற்றும் உறுதி: அந்த உறவு உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நீங்கள் தேடிய நிம்மதியை, நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும், நீங்கள் காத்திருந்த அங்கீகாரத்தையும், நீங்கள் நம்பிய வெற்றியையும் உலகம் உங்களை நோக்கி கொண்டு வர தொடங்கியுள்ளது. எனவே இனிமேல் பயப்படாதீர்கள். உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கடந்த கால ஏமாற்றங்களை நினைத்து எதிர்காலத்தை ஆசீர்வாதங்களை இழந்து விடாதீர்கள். உங்கள் உழைப்பையும் நம்புங்கள். உங்கள் திறமையையும் நம்புங்கள். உலகம் முழுமையாக நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை நம்புங்கள். கன்னிராசினரே, இந்த பதிவை இங்கு பார்க்கும் ஒவ்வொருவரும் கீழே கமாண்டில் உலகிற்கு நன்றி என்று தவறாமல் பதிவு செய்யுங்கள். வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்திகள், செல்வம், நிம்மதி மற்றும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு நேர்மறை உறுதிமொழியாகவும் அமையும். உலகம் நம்புங்கள். உங்களை நோக்கி நம்புங்கள். உங்களின் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய நல்ல மாற்றம் உங்களுடைய தேடி வரப்போகிறது. அதுவரை அனைவரும் மகிழ்ச்சியாக, நேர்மறையாகவும் இருங்கள்.